ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பிகினர் வருவாங்க. அவங்களுக்கு எப்படி என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ ஒரு சின்ன சீரிஸ் மாரி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ சீரிஸ் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கூல் சீரிஸு. ஸோ நீங்க உங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் வழியா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அந்த கமெண்ட் வச்சு ஏதாவது ஒரு சீரிஸ் உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு யூசரு. ஸோ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. அந்த டவுட்ட வந்து கிளியர் பண்ற மாரி ஒரு சீரிஸு. ஸோ உங்களுக்கு ஒரு நெறைய டவுட் இருக்கும். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத வந்து நான் ட்ரை பண்றேன். ஏன்னா நான் ஃபுல்லா வந்து கான்ஃபிடன்ஸா எதுவும் சொல்ல முடியாது. நான் வந்து கன்ஃபார்மா அது வந்து பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ஒரு சில டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 30 மினிட்ஸ் இல்ல 1 ஹவர் கூட எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருக்கும். ஒவ்வொரு டாபிக் தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லிக் குடுக்குற மாரி இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா சொல்லிக் குடுக்குற மாரி. ஸோ இப்ப இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. பிளஸ் இவர் வந்து ஒரு பிகினரு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆப்ல வந்து நான் ட்ரை பண்ணேன். ப்ராஃபிட் வந்துச்சு. ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2யும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புடிச்சுட்டாங்க. புரோக்கரேஜ் ஃபீ, டிரான்சாக்ஷன் ஃபீ ஏதேதோ சொல்றாங்க. கைட் பண்ற மாரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஆப் அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்க மொத்தம் நெறைய வகையான ட்ரேடிங் அது இதுன்ட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வித்தியாசமான வந்து அவங்க கான்செப்ட் வச்சிருப்பாங்க. இன்டர்ஃபேஸ் வச்சிருப்பாங்க. பிளஸ் ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வித்தியாசமான இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இப்போதைக்கு நீங்க தான் இது. நீங்க இன்வெஸ்டரு. ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோக்கர வந்து கண்டிப்பா புடிக்கணும். ஸோ புரோக்கர் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணவோ, இல்ல ஸ்டாக் வாங்கவோ, விக்கவோ அவங்க தான் வந்து எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நெசசரி. இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்க இல்லாட்டி உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க எப்படியும் கண்டிப்பா ஏதாவது ஒரு புரோக்கர பிடிக்கணும். அதாவது ஏதாவது ஒரு ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணி, நீங்க டீமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். இவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் என்எஸ்சிட்ட போயி, இல்லாட்டி பிஎஸ்சிட்ட போய், இல்லாட்டி எம்சிஎக்ஸ்ட்ட போய் பண்றேன் அப்படின்னா, அப்படி கிடையாது. கண்டிப்பா புரோக்கர் பிடிச்சு தான் ஆகணும். ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ரூல்ஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பை அப்புறம் செல் ஆர்டர வந்து மேட்ச் பண்ணி ஒரு பிரைஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரைஸ கண்டுபிடிக்கிறது தான் வந்து அவங்க வேல. அவங்க உங்களோட அக்கவுண்ட்டு, உங்க பெர்சனல் அப்புறம் அந்த பான் கார்டு அது இதுன்னு நெறையா வாங்குவாங்க, அக்கவுண்ட் ஓப்பன் பண்றப்ப. ஸோ உங்க டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டீமேட் அக்கவுண்ட்ல மணி போடுவீங்க. ஸோ அமௌண்ட்ட வந்து ஒரு மாரி அவங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிளஸ் நீங்க வாங்குவீங்க, விப்பீங்க. அதுக்கு கால்குலேஷன் நெறையா போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி வேல பார்த்தீங்கன்னா வந்து புரோக்கர் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி, பிஎஸ்சிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா அவங்ககிட்ட கண்டிப்பா போவே முடியாது. நீங்க இங்க இப்படி போய் தான் என்எஸ்சி, பிஎஸ்சிட்ட முடியும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெசசரி கண்டிப்பா அவங்க இருந்தா நீங்க அப்படிதான் முடியும். ஸோ ஓகே. இது பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஷேர் மார்க்கெட்ல நெறைய புரோக்கர் இருக்காங்க. ஸோ ஜீரோதா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ், குரோ, 5 பைசா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து, ஜீரோதாவும், குரோ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு மார்க்கெட்ல ப்ளஸ்ஸா இருக்காங்க. ஸோ ப்ளஸ்ஸா இருக்காங்கன்னா, அவங்க தான் ஃபேமஸா இருக்காங்க. ஸோ குரோ பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அதிக கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, குரோட்ட தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1.2 crore 4 crore வந்து கஸ்டமர் அவங்க வச்சிருக்காங்க. ப்ளஸ் ஜீரோதா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஓல்டு. ஸோ இருக்கிறதுலயே பழைய ஸ்டாக் புரோக்கர்னா ஜீரோதா தான். இவங்கட்ட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜீரோதா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு. பட் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து பிரைசிங், புரோக்கரேஜ் அதெல்லாம் எல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் அப்டின்ட்டு இருப்பாங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்டின்னு இருப்பாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் புரோக்கர் பார்த்தீங்கன்னா, இவங்கட்ட கம்மியான வந்து சார்ஜஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அதேமாரி ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்கட்ட சார்ஜ் அதிகமா இருக்கும். ஸோ 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏன் அதிகமா சார்ஜ் பண்றாங்க? இவங்க ஏன் கம்மியா சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் குடுப்பாங்க. ஸோ அட்வைஸ் குடுக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இங்க இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அட்வைஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. நீங்க வாங்க, பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க, நீங்க ட்ரேடிங் பண்ணுங்க. அது உங்க பிரச்சனை. இவங்க உங்களுக்கு ஒரு சர்வீஸ் மட்டும் தான் புரொவைட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் புரொவைட் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் புரொவைட் பண்றாங்க. பிளஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு அட்வைஸ் தருவாங்க. பட் அந்த அட்வைஸ்க்கும் அந்த பிளாட்ஃபார்ம் புரொவைட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த அட்வைஸ் பண்ணாததுக்கு இங்க சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் நீங்க சார்ஜ் குடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ வாங்க வந்து பிரைசிங் அதாவது சார்ஜஸ் எவ்வளோ, எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குருவோம். ஓகே. இப்ப நம்ம வந்து பிரைசிங்கோட வெப்சைட்ல வந்தாச்சு. ஸோ அதாவது அவர் குரோவ பத்தி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம குரோவ பத்தியே ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ குரோ பத்தியும் பிளஸ் நீங்க என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தியும் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு குரோ தான் பார்த்தீங்கன்னா, அதிக கஸ்டமர் வச்சிருக்காங்க. அதிக கஸ்டமர்னா நம்ம இந்தியால அதிக கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, குரோட்ட தான் இருக்கு. பட் குரோ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அக்கவுண்ட் சார்ஜ் ஓப்பன் பண்றதுக்கும் பிளஸ் ஏஎம்சி அப்படின்னு இருக்கும். ஸோ ஏஎம்சினா அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றதுக்கு. நீங்க அக்கவுண்ட் யூஸ் பண்றீங்கல்ல, ஸோ அந்த அக்கவுண்ட் யூஸ் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சார்ஜ் குடுக்கணும். மத்த புரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் மெயின்டனன்ஸ் சார்ஜ் வந்து எடுப்பாங்க. ஸோ ஒரு சில புரோக்கர் எடுப்பாங்க, ஒரு சில புரோக்கர் எடுக்க மாட்டாங்க. பட் குரோ பார்த்தீங்கன்னா வந்து,
அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும், அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் அவங்க எந்த சார்ஜும் எடுக்கல. அவங்க ₹0 சார்ஜ் பண்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி புரோக்கரேஜ். ஸோ ஈக்விட்டி புரோக்கரேஜ்னா நம்ம ஷேர வந்து பை பண்ணுவோம். ப்ளஸ் ஷேர வந்து செல் பண்ணுவோம். ஸோ ஷேர் பை பண்ணுறதுக்கும், செல் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, 0.1% வந்து உங்கட்ட வந்து எடுப்பாங்க. அதாவது நீங்க என்ன செய்வீங்க, ரூ. 10,000க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க. ஸோ ரூ. 10,000னா ஒரு ஷேர் இல்ல, நெறைய ஷேர் இருக்கும். ஸோ அந்த ரூ. 10,000க்கு நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ரூ. 10,000 அமௌண்ட்ல வந்து ஷேர பை பண்றது, செல் பண்றது. ஸோ ஷேர பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 0.1% நீங்க என்ன செய்யணும் உங்கட்ட எடுப்பாங்க. ஸோ ரூ. 10,000ல 0.1% எவ்வளோ வந்துரும்? ரூ. 1 வரும். அதே மாரி செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 0.1% எடுப்பாங்க. ஸோ இன்னொரு ரூ. 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பை பண்ணி செல் பண்றதுக்கு. ரூ. 10,000 நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ஷேர் வாங்குறீங்க. ரூ. 10,000 அப்புறம் ஒரு ப்ராஃபிட் வந்தோனே நீங்க அந்த ஷேர வந்து செல் பண்ணிடுறீங்க. ஸோ அப்ப அந்த டோட்டல் ரூ. 2 இருக்குங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ரூ. 2 பார்த்தீங்கன்னா வந்து குரோக்காரங்க வந்து எடுப்பாங்க. ஸோ குரோவோட சார்ஜ், குரோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 2 அவங்க எடுப்பாங்க. பட் இது வந்து முன்னாடி இருந்துச்சு. இப்ப ரூல்ஸே மாறி போச்சு. குரோ வந்து ரொம்ப ஒரு மாரி கொஞ்சம் மோசமான ஆளா மாறிக்கிட்டே போறாப்ல. இப்ப என்ன சொல்ட்டாங்க பார்த்தீங்களா? நீங்க மினிமமே பார்த்தீங்கன்னா ரூ. 5 கண்டிப்பா குடுக்கணும். இங்க என்னாச்சு ரூ. 1 நீங்க என்ன செய்யணும் ரூ. 10,000க்கு குடுக்கணும். அதே மாரி விக்கும்போது பார்த்தீங்கன்னா ரூ. 1 குடுக்கணும். டோட்டல் ரூ. 2 வருது. பட் இவங்க என்ன சொல்ட்டாங்க, இந்த மாரி ரூ. 1லாம் வந்துச்சுன்னா நாங்க ரூ. 1 எடுக்க மாட்டோம். ரூ. 5 எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இங்க ரூ. 1க்கு பதிலா ரூ. 5 குடுக்கணும். அதே மாரி நீங்க விக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ரூ. 5 குடுக்கணும். ஸோ டோட்டல் வந்து ரூ. 10 நீங்க வந்து குரோ குடுக்கணும். இது இப்ப வந்த ரூல்ஸு. இது கொஞ்சம் மோசமான ரூல்ஸா இருக்கு. இவ்வளோ ரூல்ஸ் நான் சேஞ்ச் பண்ணி இப்ப தான் பார்க்குறேன் நானேவும். இவர் இந்த டவுட் கேட்ட பிறகு தான் வந்து இந்த ரூல்ஸ்லாம் பார்க்குறேன். இப்ப தான் இந்த ரூ. 5 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி. ஈக்விட்டில பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே அப்படின்னு இருக்கும். அடுத்து டெலிவரி அப்படின்னு இருக்கும். ஸோ இன்ட்ராடேனா நீங்க இன்னைக்கே ஷேர வாங்குறீங்க. இன்னைக்கே ஷேர வந்து வித்துடுறீங்க. டெலிவரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர வாங்குறீங்க. பட் நீங்க நாளைக்கு விப்பீங்க, நாளைக்கு கழிச்சு விப்பீங்க, 1 வருஷம் கழிச்சு விப்பீங்க, இல்ல 5 வருஷம் கழிச்சு விப்பீங்க, இல்ல 20 வருஷம் கழிச்சு விப்பீங்க. ஸோ அதான் வந்து டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா 0.025% வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் எடுப்பாங்க. இதுவும் கவர்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ நீங்க இன்னைக்கே வாங்கி இன்னைக்கு வித்தீங்கன்னா இவ்வளோ பெர்சன்டேஜ். இன்னைக்கு வாங்கி நீங்க அப்புறமேல் வித்தீங்கன்னா 0.1% வந்து நீங்க குடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாம்ப் டியூட்டி. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டியும் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து கவர்மெண்ட் சார்ஜ் தான். கவர்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 0.003% எடுப்பாங்க. அதே மாரி டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா, 0.015% எடுப்பாங்க. ஸோ இது வந்து பை பண்றதுக்கு மட்டும். இதுவும் பை பண்றதுக்கு மட்டும். இது பார்த்தீங்கன்னா, இது செல் பண்றதுக்கு, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, பை செல் பண்றதுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி வந்து 0.00297% எடுப்பாங்க. பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா வந்து 0.00375% எடுப்பாங்க. ஸோ அதே மாரி டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு வாங்கிட்டு நீங்க அப்புறமேல் விக்கிற மாரி இருந்துச்சுன்னா, இத்தன பெர்சன்டேஜ் எடுப்பாங்க. ஸோ 2மே சேமா தான் இருக்கு. ஆனா பை பண்ணும்போது இத்தன பெர்சன்டேஜ் எடுப்பாங்க. செல் பண்ணும்போது இவ்வளோ பெர்சன்டேஜ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செபி டர்ன் ஓவர் சார்ஜஸ். ஸோ செபி டர்ன் ஓவர் சார்ஜஸ்னா இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்றவங்க. அதாவது ஃப்ராட் நடக்குதா இல்லையா அப்படின்னு கண்ட்ரோல் பண்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் கவர்மெண்ட் தான். பட் ஓரளவுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட்ட இவங்க தான் வந்து ஒரு மாரி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இவ்வளோ சார்ஜ் எடுப்பாங்க. இது ரொம்ப கம்மி. 0.0001% அவ்வளோ மேட்டர்லாம் கிடையாது இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிபி சார்ஜ். ஸோ டிபி சார்ஜ் வந்து இன்ட்ராடேக்கு எதுவுமே இல்ல. பட் நம்ம டெலிவரி பண்ணோம்னா அதுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ டெபாசிட்டரி சார்ஜ்ல பார்த்தீங்கன்னா வந்து டெபாசிட்டரி வந்து 3.5 வந்து மேலுக்கு, அப்புறம் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3.25 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ டெபாசிட்டரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிடிஎஸ்எல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சிடிஎஸ்எல் அப்படிங்கிற ஷேர்லாம் இருக்கு. ஸோ இவங்க என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, உங்க ஷேர வந்து இவங்க ஒரு லாக்கர் மாரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு கூட சொல்லிக்கிறது. ஸோ இந்த கம்பெனியே பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் லாக்கர் தான். அந்த டிஜிட்டல் லாக்கர் கம்பெனி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஷேர வந்து இவங்க வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்கட்ட வந்து பத்திரமா இருக்கும். இவங்க வந்து ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ₹3.5 வந்து மேலுக்கு எடுப்பாங்க. 3.25 வந்து ஃபீமேலுக்கு எடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து குரோ பார்த்தீங்கன்னா ₹16.5 வந்து எடுப்பாங்க. பிளஸ் அதுக்கடுத்து நீங்க ஜிஎஸ்டி வேற குடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் புரொடக்ஷன் ஃபண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 0.00% இருக்கு. அவ்வளோ இருக்கு. ஸோ அது வந்து அவ்வளோ மேட்டர் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இன்னும் மேக்ஸிமம் அது இதுன்னு நெறைய பெனால்டி அது இதுன்னு குடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலா பேசுற மாரி இருக்கும். அப்புறம் 18% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எது எதுல சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, புரோக்கரேஜ்ல பாருங்க. நீங்க அந்த ரூ. 10 குடுத்தீங்கல்ல, ₹5 குடுத்தீங்க. ஸோ அந்த ₹10ல 18% ஜிஎஸ்டி எவ்வளோ வந்துருது? ₹1.8. இங்க 1.8 அப்போ 11.8. அடுத்து கவர்மெண்ட் சார்ஜ் ஒரு ரூ. 5. அதுக்கடுத்து நீங்க டிபி சார்ஜ் ஒரு ரூ. 22. இதுவே இப்ப பார்த்துக்கோங்க 27, 27 இங்க ஒரு 29 ₹40 நீங்க வந்து இதுக்கே குடுக்கணும். ₹40 குடுத்தா தான் உங்களால ப்ராஃபிட் ஸோ நீங்க ரூ. 10,000 போட்டிருக்கீங்கன்னா, ரூ. 10,000ல ₹40 நீங்க சார்ஜ் குடுத்தா தான், அதுக்கடுத்து இருக்கிறது தான் ப்ராஃபிட்டு, உங்க ப்ராஃபிட்டு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈக்விட்டி. அதாவது நம்ம டெலிவரி சார்ஜ். ஸோ டெலிவரிக்கு இவ்வளோ இருக்கு. அதேமாரி இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 10,000 போட்டு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா, ஸோ அதுக்கு ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். அந்த ₹22 மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ₹22 மைனஸ் பண்ணீங்கன்னா, ரவுண்டா ஒரு ₹20 அப்படின்னு வைங்க. ஸோ நீங்க ஒரு ₹200 ப்ராஃபிட் பண்றீங்க இன்ட்ராடேல. இன்னைக்கு மட்டும் நீங்க இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விக்கிறீங்கன்னா, ₹200ல நீங்க ₹20 நீங்க குடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இத வந்து எக்ஸாக்ட்டா சொல்லல. ஒரு சில சார்ஜஸ் இருக்கும். அது வந்து என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஏதாவது ஸ்டாக் வந்து பை பண்றீங்க, செல் பண்றீங்கன்னா, ஸோ ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் மெயின்டனன்ஸு, அப்புறம் அக்கவுண்ட் ஓப்பனிங் சார்ஜ் பார்க்கணும். அப்புறம் புரோக்கரேஜ் வந்து எவ்வளோ எடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, எஸ்டிடி வந்து அவ்வளவா மேட்டர் கிடையாது. கவர்மெண்ட் கம்மியா தான் எடுப்பாங்க. ஸோ எஸ்டிடி பார்க்கணும், ஸ்டாம்ப் டியூட்டி பார்க்கணும், எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ் இதெல்லாம் கம்மியா தான் இருக்கும். செபி டர்ன் ஓவர் சார்ஜஸ், டிபி சார்ஜ் பார்த்தீங்கன்னா, புரோக்கரேஜ் சார்ஜும், அதே மாரி டிபி சார்ஜும், அதுக்கடுத்து அக்கவுண்ட் ஓப்பனிங் சார்ஜ், அதுக்கடுத்து அக்கவுண்ட் மெயின்டனன்ஸ் சார்ஜ். ஸோ இந்த 4 விஷயம் மட்டும் நீங்க புரோக்கரேஜ் அதாவது புரோக்கர் வந்து சூஸ் பண்றீங்கன்னா, இந்த 4 விஷயம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் வாங்குறதுக்கு மட்டும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ₹40 வந்து புரோக்கரேஜ் கண்டிப்பா குடுத்தே ஆகணும். பிளஸ் அதுக்கடுத்து டிபி சார்ஜ்லாம் அவ்வளவா எதுவும் இருக்காது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு ₹40 பிளஸ் கவர்மெண்ட் சார்ஜ் ஒரு ₹10 அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது வெறும் ₹10,000க்கு. ஸோ ₹10,000க்கு நீங்க கிட்டத்தட்ட ரவுண்டா வந்து என்ன செஞ்சீங்க, ₹60 வந்து சார்ஜஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல ₹100 ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா, ₹60 உங்களுக்கு போயிரும். உங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, வெறும் ₹40. ஸோ ₹40 தான் ப்ராஃபிட்டு. நீங்க ₹100 ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா, ஸோ ₹10,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணி, மறுபடியும் ₹10,000 நீங்க ஜீரோல கொண்டு வந்துட்டீங்கன்னா, அப்போ ₹60 உங்களுக்கு மைனஸ் ஆகத்தான் செய்யும். ஸோ நீங்க ₹10,000 வந்து ஆப்ஷன்ல போட்டிருக்கீங்க. ₹0ல அதாவது ₹10,000 மறுபடியும் எடுத்துட்டீங்க. ஸோ ₹10,000 எடுத்த பிறகு உங்களுக்கு ₹60 லாஸ் ஆகத்தான் செய்யும். ஏன்னா, நீங்க சார்ஜஸ் கண்டிப்பா குடுத்தே ஆகணும். ஸோ உங்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ₹9,940 இருக்கும். ஸோ இதனால உங்க அமௌண்ட் குறைய தான் சான்ஸ் நெறையாவே இருக்கு. நீங்க ஓரளவுக்கு நெட் ப்ராஃபிட்ல வரணும்னா, ₹100 ப்ராஃபிட் எடுத்தா மட்டும் தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல வந்து நிலைக்க முடியும். அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இருக்கிறதுலே ஈஸியான வழி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க Googleல வந்து புரோக்கரேஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ எல்லா புரோக்கரேஜும் அவங்களோட கால்குலேட்டர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அதில என்ன பை பண்ணியிருக்கீங்க? எத்தன பிரைஸ்ல வந்து பை பண்ணியிருக்கீங்க? எத்தன குவான்டிட்டி பை பண்ணியிருக்கீங்க? எந்த பிரைஸ்ல விக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அத மட்டும் என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சார்ஜஸும் தெரிஞ்சு போகும். ஸோ இப்படி இப்படி இருக்கும் சார்ஜ், இப்படி இப்படி இருக்கும் சார்ஜ் அப்படின்னு. ஸோ இந்த சார்ஜ் இவ்வளோ இவ்வளோ ரூபீஸு, இவ்வளோ சார்ஜ் இவ்வளோ ரூபீஸ் அப்படின்னு தெரியும். ஸோ பாருங்க ஜீரோதாவுக்கு புரோக்கரேஜ் கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கு. அதே மாரி கால்குலேட் அண்ட் கம்பேர் புரோக்கரேஜ் சார்ஜஸ் ஆன்லைன் அப்படின்ட்டு குரோக் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, குரோட்ட வந்து கஸ்டமர் அதிகமா இருக்காங்க. கஸ்டமர் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஜீரோதாட்ட அவ்வளோ கஸ்டமர் இல்ல. பட் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட கஸ்டமர் கம்மியா தான் இருக்காங்க. பட் 8,000 கோடி வந்து ரெவென்யூ எடுக்குறாங்க. 4,000 கோடி வந்து ப்ராஃபிட் எடுக்குறாங்க. இவங்ககிட்ட கஸ்டமர் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இவங்க ரெவென்யூ எவ்வளோ தெரியுமா? FY24ல வெறும் 3,000 கோடி தான் ரெவென்யூ. அதே மாரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராஃபிட்ல இல்ல. -800 கோடி அவங்களுக்கு லாஸு. ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் லாஸ் தான். பட் அப்ப இருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 400 கோடி தான். அவங்க 400ஓ, 500 கோடியோ தான் அவங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டு. ஸோ அதுக்கடுத்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டு, டாக்ஸு அது வந்து நெறைய குடுக்கணும். ஸோ ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கோடின்னு வைங்க. 300 கோடி தான் அவங்க மெயின் ப்ராஃபிட்டு. 300 கோடி எங்க இருக்கு? 4,000 கோடி எங்க இருக்கு? அப்படின்னு பாருங்க. பட் வெறும் 300 கோடி தான் அவங்க ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஸோ அந்த கோடிய இன்கிரீஸ் பண்றதுக்கு தான் உங்கிட்ட வந்து அப்படி இப்படி 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 இப்படின்னு சார்ஜ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் டவுட் கேட்டாரு. இவ்வளோ சார்ஜ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி ப்ரோ என்ன ப்ரோ பண்றது? அப்படின்ட்டு. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா புரோக்கரேஜும் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜஸ் எடுக்கத்தான் செய்வாங்க. ஓகே. இது தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் அதுக்கடுத்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த புரோக்கரேஜ் வந்து கம்மியா சார்ஜ் எடுக்குறாங்க அத செக் பண்ணுங்க. ஸோ அத செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிரும். அதாவது எந்த புரோக்கரேஜ் வந்து பெஸ்ட்டா இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் சஜெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நான் எந்த சஜஷனும் எதுவும் குடுக்கணும்னு விரும்பல. ஏன்னா, நெறைய கமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சுரும். நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் இத ட்ரை பண்ண சொன்னீங்க. இப்ப இவங்க அதிகமா ஏத்திட்டாங்கன்னு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா, குரோ வந்து இவ்ளோ சார்ஜஸ்லாம் எடுக்கிறதில்ல. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர பிடிச்சாங்க. அதுக்கடுத்து சார்ஜஸ் வந்து கூட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்ப தான் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர பிடிச்ச பிறகு சார்ஜஸ் ஏத்தியிருக்காங்க. ஸோ இப்ப நான் ஏதாவது ஒரு புரோக்கர் ஆப்ப சொன்னேன்னா, அவங்க கஸ்டமர் ஏதாவது பிடிச்சுட்டு அவங்க சார்ஜஸ் ஏத்திட்டாங்கன்னா, அப்புறம் என் மேல பழிய போடுவீங்க. நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க அப்டின்ட்டு. ஸோ நான் எதுவும் சொல்ல போறதில்ல. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஷக்கர். குட் பை.